மாச கடைசி ஆனாலே சமாளிக்கவே முடியல. எப்படா சம்பளம் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உன்ன மாதிரியே தான் இங்க ஒரு இயக்குனர் வந்து எப்படா சம்பளம் தருவாங்க, எப்படா சம்பள பாக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பாக்கியை கொடுக்கவே இல்லை அப்படின்றதால இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துட்டாங்க. என்ன அருண் சொல்ற? யார் அவங்க? கோர்ட்டு வாசல் வரைக்கும் போயிருக்காங்கன்னா யாரு? கோர்ட்டு வாசல்லாம் இல்லை, கோர்ட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. அதாவது அந்த இயக்குனரோட பேரு சுதா கொங்காரா. அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் இயக்கியிருக்காங்க. ஒரு முன்னணி இயக்குனராக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இயக்குன அந்த பராசக்தி அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 8,39,00,000 ரூபாய் இவங்களுக்கு வந்து பாக்கி இருக்கான், சம்பள பாக்கி. அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்ன அருண் சொல்ற? 8 கோடி சம்பள பாக்கியா? கேட்கும் போதே ஷாக்கா இருக்கே. அதாவது அவங்க வந்து ஒரு முன்னணி இயக்குனர் இல்லையா, கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து இறுதி சுற்று, அதுக்கப்புறம் சூரரை போற்று, பராசக்தி, இந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். அதனால் இந்த பராசக்தி திரைப்படத்திற்காக அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டுச்சு அப்படின்னா 15 கோடி பேசியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 17,70,00,000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கு. அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் யார் அப்படின்னு கேட்டேன்னா ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, தயாரிப்பாளர், அவரோட நிறுவனமான டான் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சது. அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன், அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன், அதர்வா உள்ளிட்டவங்கலாம் நடித்து அந்த படம் வந்து பிரம்மாண்டமாக தயாராகி ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட வசூல் ரீதியாக வந்து நல்ல கலெக்ஷனே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. இந்த நிலையில தான் இயக்குனர் சுதா கொங்காரா அவர்களுக்கு வந்து பேசப்பட்ட சம்பளமான 17,70,00,000 வந்து 9,31,00,000 மட்டும்தான் கையில் கொடுத்துருக்காங்க. மீதி 8,39,00,000 ரூபாய் கொடுக்காமலே இருந்திருக்காங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை ரொம்ப நாளாக உருவாக்கிட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அவங்களோட அடுத்த படமான இதய முரளி திரைப்படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் வந்து சுதா கொங்காரா அவர்களுக்கு தெரிய வருது. நமக்கு இவ்வளோ சம்பள பாக்கி கொடுக்கணும், ஆனால் அவங்க வந்து அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, இதை நம்ம விடக்கூடாது, நம்மளோட சம்பள பாக்கி எப்படியாவது கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பணம் வந்து கிடைக்கவே இல்லை. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. சம்பள பாக்கி திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சீக்கிரமாக கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வருது இல்லையா, இதய முரளி படம், அந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு நிறுத்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி திரைப்படத்தோட சேட்டலைட் பர்மிஷன், அதாவது டெலிவிஷனில் வெளியிடுவாங்க இல்லையா, தொலைக்காட்சியில் வெளியிடுவாங்க இல்லையா, அதையுமே நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணை வந்து நீதிமன்றத்துக்கு வருது. அதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பராசக்தி திரைப்படம் இருக்கு இல்லையா, அது வந்து தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புறதுக்கு வந்து ஜூலை 8 வரைக்கும் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இயக்குனர் சுதா கொங்காரா அவர்களோட மனுவுக்கு பதில் மனு அளிக்கிறதுக்கான தேதி வந்து எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கோட மறு விசாரணை வந்து ஜூலை 8ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமர்வை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட அப்டேட் என்னன்னு ஜூலை 8க்கு அப்புறம் தான் தெரியும்ல. ஆமாம், அதாவது இயக்குனர் சுதா கொங்காரா அவர்கள் அவங்களோட சம்பள பாக்கியான அந்த 8,39,00,000 ரூபாயை அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து எப்போ வாங்குவாங்க, எப்படி வாங்குவாங்க, அந்த அப்டேட்லாம் பொறுமையாக தான் தெரிய வரும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.